ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 3வது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மள சுத்தி உள்ளவங்கள நம்ம வந்து ஒரு அமிக்கபிளா அவங்களோட கொஞ்சம் கனெக்ட் ஆகி எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாம ஒரு லைஃப லீட் பண்ணிட்டு போறதுதான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். நம்மள சுத்தி உள்ளவங்க அப்படின்னும் போது நம்ம ஜென்ரலி என்னன்னா, இது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒரு 3 ரூல் சொல்லுது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேசுங்க, டு டாக் வித் த பீப்புள். அடுத்தது டு எக்ஸ்ப்ளோர் அவர் செல்ஸ், நம்மள பத்தி அவங்க கிட்டயும் அவங்கள பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கிறது செகண்ட். தேர்ட் வந்து டு கனெக்ட் வித் த பீப்புள். முதல்ல பேசுங்க, ஒருத்தர் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் கனெக்ட் ஆகுங்கன்றதுதான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒரு 4 கேட்டகரியில வருது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபேமிலி, ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது ரொமான்டிக் பார்ட்னர்ஸ். ரொமான்டிக் பார்ட்னர்ஸ்னா இங்க தப்பா நினைக்க கூடாது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப். நாலாவது கலீக்ஸ். இந்த 4 கேட்டகரியில தான் இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வருது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஃபேமிலின்னு எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில அக்கா, தங்க, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, மாமனார், மாமியார்னு தங்க, அக்கா, தங்க, ஹஸ்பண்ட், மச்சான், அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நடுவுல அந்த ரிலேஷன்ஸ பத்தி நெகட்டிவா பேசாதீங்க. ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நீங்க அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கும், அத சொல்லி கொடுத்து நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல அவங்க வளர்ந்து அவங்களும் அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ப நல்லா கத்துப்பாங்க. அதனால அந்த தப்ப மட்டும் எப்பவும் குழந்தைங்க முன்னாடி பண்ணாதீங்க. இன்னொன்னு, இப்ப ஃபேமிலில உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தாதான், நீங்க அடுத்தடுத்த லெவல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கிறதோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல நம்ம போய் இது இல்லாம இருக்கிறதோ, இல்ல கொலீக்ஸோட நல்ல ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதோ நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அங்க எந்த ஒரு ஒரு கான்ஃபிளிக்ஸ்க்கும் இடம் இல்லாம ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது உயிர் கொடுப்பான் உற்ற நண்பன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் இப்ப நம்ம நிறைய விஷயங்களை சில இடத்துல சொல்ல முடியாது. ஆனா நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தாராளமா ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி ஷேர் பண்ணிக்கிற கூடிய ஃப்ரெண்ட்ஸ அவங்களே மோட்டிவேட் பண்ணி, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து, அவங்களோட நல்ல ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு, நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா அங்க ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ப நம்ம பில்ட் பண்ணிக்கணும். மூணாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது ரொமான்டிக் பார்ட்னர்ஸ். இது இங்க என்ன அப்படின்னா, சில இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒய்ஃப் வேலைக்கு போகாம இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஏதோ ஒரு கஷ்டத்த அவங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வரும்போது, நீ தண்டத்துக்கு தானே வீட்டுல இருக்க அப்படின்னு சொல்லாம, அவங்களுக்கும் என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு, அவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்சது சின்ன சின்ன ஹெல்ப், ஈவன் கிச்சன் ஒர்க் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு காய் கட் பண்ணி குடுக்கலாம். இல்ல அங்க நின்னு அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நின்னு பேசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இது பண்ணுங்க. ஒர்க்கிங் விமனா இருந்தா அவங்களுக்கு ஆபீஸ்ல எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. வீட்லயும் பண்ணிட்டு ஆபீஸ்லயும் போகும்போது சில கஷ்டங்கள் இருக்கும். அதுக்கும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களையும் ஒரு ஸ்மூத்தா ஒரு ரிலேஷன்ஷிப். மெயினா வந்து ஒரு குழந்தை வந்து உங்கள்ட்ட ஏதாவது சொல்ல வரும்போது கூட நீங்க வந்து அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. சில டைம்ல குழந்தை கொடுக்குற ஐடியா கூட நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதையும் இங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. நாலாவது கலீக்ஸ். கலீக்ஸ்னு வரும்போது நம்ம இது வந்து மேஜர் ரோல் இங்க. கலீக்ஸோட போகும்போது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க.
சிலர் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருப்பாங்க, சிலர் ரெண்டும் சேர்ந்து இருப்பாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. சிலர் நெகட்டிவ் ரோலாவே இருப்பாங்க. அதனால நம்ம எல்லாரோட நம்மளோட சிந்தனையும் அவங்களோடதும் ஒண்ணா இருக்கணும், நம்ம எண்ணமும் அவங்க எண்ணமும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா எப்பவுமே பீப்புள் வந்து டிஃபர்ஸ். அதனால அவங்கள்ட்ட வந்து நல்ல ஒரு ஒரு கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒர்க்லயா இருக்கட்டும், ஒரு ஒரு பெர்சனலா பேசுறதா இருக்கட்டும், நல்லா கோஆர்டினேட் பண்ணி, ஒரு கோஆப்பரேட் பண்ணி, நீங்க இது பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, உங்களோட புரொடக்டிவிட்டி ஆஃபீஸ்லயும் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் போற இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க அங்க எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, டெய்லி உங்களுக்கு காலையில எழுந்தா ஆஃபீஸ் போற இன்ட்ரெஸ்டும் இருக்காது. உங்க ஒர்க்கும் முடியாது. நீங்க தப்பு தப்பா ஒர்க் பண்ணி, இந்த ஸ்ட்ரெஸ்லயே நீங்க தப்பு தப்பா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பாஸ் கிட்ட திட்டம் வாங்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இல்லாம நல்ல ஒரு கோஆர்டினேட்டடா ஒரு டீம் ஸ்பிரிட்டா அங்க ஒர்க் பண்ணி அங்கேயும் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ப நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு பேக் போனே 2 வேர்ட்ஸ் தான். ஒண்ணு தேங்க்யூ, இன்னொன்னு சாரி. தேங்க்யூ சொல்றதுக்கு நீங்க அதுக்கு என்ன காசு குடுக்கணுமா? பணம் குடுக்கணுமா? ஒண்ணும் கிடையாது. ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. ஏன்னா, அந்த நீங்க இப்படி நெனைக்கலாம். அவங்களோட டியூட்டி தானே, அதுக்கு நான் ஏன் தேங்க்யூ பண்ணணும் அப்படின்னு நெனைக்கலாம். அப்படி கிடையாது. ஒரு சின்ன தேங்க்யூ சொல்லி பாருங்க. அவங்க வந்து வேண்டா வெறுப்பா செய்யறவங்க கூட உங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமா உங்களுக்கு வந்து அத செய்வாங்க. ஒரு சாரி சொல்லுங்க. தப்பு பண்ணீங்கன்னா, எப்பவுமே தப்ப ஏத்துக்கிறதுக்கு தயங்காம ஒரு சாரி சொல்லி பாருங்க. சாரி சொன்னா எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிடும். சாரி சொல்லி பாருங்க. இன்னொன்னு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒருத்தருக்கொருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு லீடர்ஷிப்ப எடுத்துக்கோங்க. லீடர்ஷிப்னா பாசிங் ஓவர் கிடையாது அது. லீடர்ஷிப்னாலே நீங்க வந்து ஆரம்பத்திலேருந்து அவங்களுக்கு தெரியாதத சொல்லி கொடுத்து, அவங்க அடுத்த அடுத்த லெவல் போறதுக்கு நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லி, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மென்ட்க்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஆல்.